ஸோ லோகன் பால் விஷனில் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு சில சைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்முடைய ரே மிஸ்டீரியோ ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அது போக நெக்ஸ்ட் வீக் ரா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஜான்சினோட ரிட்டர்ன்லேருந்து பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ராவில் என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல் ரிசல்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்கிற அப்படி சில உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ புரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ ராவை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்க சிஎம் பங்க் தான் வராரு. சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவருடைய ஒய்ஃப் ஏஜிலியும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறாரு. அவங்கள நம்பினனாலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஸ்டில் நம்புறேன், ஜே ஊசோ என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து இதை பற்றி கவலைப்பட மாட்டான், அவன் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போவான், அவனுக்கு ஒரு நல்ல கெரியர் இருக்குன்றதை சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சிஎம் பங்க் அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, அவர் டபிள்யூபிக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கான மெயின் ரீசன் வந்து பணம் சம்பாதிக்கணும், அது மட்டும் இல்லாமல் சாம்பியனாக இருக்கணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதை நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு காட்டுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ செத்துறான் சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு இந்த டைட்டில் ஃபியூடுக்கு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால ஸோ டிஃபெண்டிங் சாம்பியனாக இருப்பேன்ற மாதிரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை டிஃபெண்ட் பண்ணி அவன் திரும்ப வந்தாலும் அவனை நான் பீட் பண்ணி ஷெல்ஃபில் தூக்கி போட்டுருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் பெஸ்ட் இந்த வேர்ல்டு, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஃபைட்டிங் சாம்பியனாக இருக்கணும். குறிப்பாக சொல்லலாம் நம்முடைய ஏஜி ஸ்டைல்ஸ், டெட்டி டாம், ஜேடி மெக்டோனா, ஃபின் பாலர், ஷேமஸ், ஜான்சினா மாதிரி நான் ஒரு ஃபைட்டிங் சாம்பியனாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஷேர் பண்ணுவேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ பங்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல சீனா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் தான் டைமிங் இருக்குது, அவன் நினச்சானா ஒரு 18 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கொடுக்க ரெடியாக தான் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஷாக்கிங்லி நம்மளுடைய லோகன் பால் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ சோஷியல் மீடியா மெகா ஸ்டார் லோகன் பால் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறாருங்க. ஸோ ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்க் என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறது தான் சொல்கிறேன், பட் உனக்கு கிடையாது, நீ பேசாமல் ஸ்மாக் டவுனுக்கு போ. ஸோ இலியா ட்ராகனோ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான், வேணும்னா அவங்க கூட போய் சண்டை போடுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல லோகன் பால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் சொன்னல ஏஜி ஸ்டைல்ஸ் மாதிரி ஃபைட்டிங் சாம்பியனாக இருக்கணும், அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறேன்னு சொன்னல, நான் வந்து ஏஜி ஸ்டைல்ஸை ரெஸ்ல்மேனியா 41 டிஃபீட் பண்ணேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல பால் ஹேமன் அண்ட் ஆல்சோ பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வராங்க. அந்த இடத்துல வைஸ்மேன் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா பீச் வித்தோட ஓனர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுறாரு. லோகன் பால் மிஸ்டர் யூடியூப்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுறாரு. இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸாக இருக்கிறது இது உங்களுக்கு தான் சொந்தம். ஸோ மிஸ்டர் ஃபியூச்சர் ரெஸ்ல்மேனியாவாக இருக்கிற நம்மளுடைய பிரான் பிரேக்கரும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைபிள் சீஃபை பீட் பண்ண ஓடிடி நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கு தான் பிலாங்ஸ் டூ இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல லோகன் பால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்தேன், நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டேன்னு நினச்சிருக்கீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகன் பால் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கை வந்து கன்கிராச் பண்ணுறாரு, நீங்கள் நல்லா வின் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் இந்த டாக் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு தேவையான விஷயத்தை நான் எடுக்கிறதுக்காக வரேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ பங்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ண கேட்குறாரு, ஸோ விஷனை டேக் டவுன் பண்ணுறதுக்கு. பட் லோகன் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணி போயிட்டாரு. ஸோ பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணி நம்மளுடைய பங்க் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் லோகன் பால் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து பிரான்சன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கான டேக் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டீம் அப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சயின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஃபைனலாக சுனாமி, ஸ்டீல் சான்ஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ராக்சன் பெரஸ், ரெக்குல் ராட்ரிகஸ் வர்சஸ் நம்மளுடைய நிக்கி பெல்லா அண்ட் ஆல்சோ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக இருக்க ஸ்டெஃபனி வாகருக்கான டேக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டே வின் பண்ணிட்டாங்க. ராக்சன் பெரஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒன் செகண்ட் நம்மளோட WWE ஹால் ஆஃப் ஃபேமரை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. பேக் ஸ்டேஜில் நம்ம சிஎம் பங்க், ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நான் உன்னை நம்பலாமா, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சிஎம் பங்க் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ என்ன சொல்கிறாருன்னா, என்ன நம்பு, நீ வேர்ல்டு சாம்பியனாக இருக்க, எனக்கு நான் ஒன் செகண்ட் பார்த்தீங்கன்னா வருவேன், உனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய பென்டா வர்சஸ் எல் கிராண்டி அமர்கானாக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் பென்டா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ் அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்டாவை அட்டாக் பண்ணுறாங்க மேட்ச்க்கு அப்புறமா. பட் இருந்தாலும் பென்டா வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ்ஸ்லாம் போட்டு விட்றாரு. இதுக்கப்புறமா ஒரு விக்னர் பார்த்தீங்கன்னா யாராகுது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கபிக்கி வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ லாஸ்ட் வீக் நடந்ததை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ்கா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பேலி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கவே ஆகணும், இந்த இடத்துல தேவையில்லாமல் அவள் இன்வால்வ் ஆகிறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஒன் செகண்ட் ஆஸ்கா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன வேணாலும் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு டாமினேட் டாக் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வருவோம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்கா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ரூஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி ஜான்சினாக்கு ஒரு பெரிய டிஃபீட்டை கொடுக்க போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய WWE இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் அண்ட் ஆல்சோ AAA மெகா சாம்பியனாக இருக்க டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது அந்த இடத்துல ஷாக்கிங்லி நம்மளுடைய ரே மிஸ்டீரியோ ரிட்டர்ன் கொடுக்குறாரு. ஸோ போயாக்கா ரே மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா வராருங்க. ஸோ ரிட்டர்னை மேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, டாமினிக் மிஸ்டீரியோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் தான் அந்த லுச்சாஸோட கிங்காக இருக்காங்கன்றதை பார்ப்போம்ன்றதான் வந்து
பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே டேர்ட்டி டேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சியர் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல டேர்ட்டி டேம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து நீ வந்து எந்த மென்ஷன் பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல ரேமஸ் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரேமஸ் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, வாட் நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிற, ப்ளூ டீமனா இல்லை எல் சாண்டோவா இல்லை எடிகரோவா இருக்க போறியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா பேரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறத விட்டுருங்க, நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை விட பெட்டரான ஆளுன்றதை வந்து நம்மளுடைய ரேமஸ் ஸ்டுடியோ கிட்ட நம்மளுடைய டாமினிக் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாரு. டாமினிக் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, எடிகரோட பெட்டரான ஆளுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ டாமினிக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாருன்னா, நான் உன்னோடையும் பெட்டரான ஆள், அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் அந்த இடத்துல அந்த விஷயத்த பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ லூச்சா லிபரில் இருக்க, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டெரிபியூட்க்கு அந்த ட்ரைபுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அவமானமாக போயிடும், ஸோ நான் அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன்றதை டாமினிக் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல டாமினிக் மிஸ்டரி என்ன சொல்கிறாருன்னா, ரேமஸ் ஸ்டுடியோ இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்ரெடி உங்களுடைய தாடி மீசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வச்சாச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. டாமினிக் மிஸ்டரி அண்ட் ஆல்சோ ஒன் செகண்ட் என்ன கால் பண்ணுறாங்கன்னா, இந்த ரேமஸ் ஸ்டுடியோன்ற பேரை ரிலீவெண்ட் ஆக்குனதே நான் தான், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த விட்டு தயவு செஞ்சு கிளம்பிருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து ரேமஸ் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நீ சுற்றி நில்லு, உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா லூச்சா லிபரோட கிங் ஆக முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன கால் பண்ணுறாருன்னா, இந்த ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னோடது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ என்றைக்குமே கிரேட்டஸ்ட் மிஸ்டீரியோவாக உன்னால் மாற முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. டாமினிக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோ அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ரேமஸ் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்றாரு. ஃபைனலாக ஒரு 619 அது மட்டும் இல்லாமல் ஸ்பிளாஷும் கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றாங்க. பட் டாமினிக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாருங்க இந்த இடத்துல இருந்து. இதுக்கப்புறம் விமென்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா வராங்க. பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குன்றதையும் பெக்கி லிஞ்ச் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மேக்ஸின் டூப்ரிக்கு ஒரு வார்னிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எங்கூட சண்டை போடுறது மூலியமாக உங்கள் கெரியரே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிரும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா கபுக்கி வாரியர்ஸ் வர்சஸ் லைரா வெல்கிரியா பேலிக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கபுக்கி வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. ஆஸ்கா லைராவை டாப் அவுட் பண்ண வச்சிடறாங்க. ஸோ இது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கிற நிலையில் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல WWE விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்க அலெக்சா பிளிஸ் ஷார்லட் ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வராங்க. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஜட்மெண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அதில் ராக்சன் பெரஸ் பார்த்தீங்கன்னா என்ன ரிவீல் பண்ணுறாங்கன்னா, ரெக்வல் ராட்ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாகரை விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக நெக்ஸ்ட் வீக் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஏஜி ஸ்டைல்ஸ் டிராகன் லீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் நம்மளுடைய ஃபின் பாலர் ஜேடி மெக்டர்னல் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாருன்னா, ஸோ அவங்க ஏஜே ஸ்டைல்ஸ் டிராகன் லீக் டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்ப்பாரு. பட் இருந்தாலும் ஏஜே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாருன்னா, ஃபின் பாலரை வந்து பார்த்தீங்கன்னா கிரஷ் பண்ணுற பேரில் டாமினிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்றாரு. டாமினிக் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவார். ஸோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு வராரு. பட் இருந்தாலும் ஷேமஸ் அந்த இடத்துல அவரை டேக் ஓவர் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் நம்மளோட WWE ஹால் ஆஃப் ஃபேமர் நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாகர் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டோம், ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுவும் அந்த தோல்விக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாகர் இப்போ ரெக்வல் ராட்ரிகஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சுலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருந்துறாங்க. ஸ்டெஃப்னி வாகர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இன்றைக்கி மெயின் இவனுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணி ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் துடுப்போட தெரியாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளேர் அலெக்சா பிளிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வந்து கபுக்கி வாரியர்ஸ் கூட நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம ஜான்சனோட டோர்னமெண்ட்டோட 2 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரால நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நிக் ஆலிஸ் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய வேர்ல்ட் வைட் சாம்பியனாக இருக்க சிஎம் பங்க் அண்ட் ஆல்சோ ஜே ஊசோ வர்சஸ் விஷனுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கவுண்ட் டவுன் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போயிருது. விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை மேட்ச்க்கு அப்புறமா பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாங்க. மல்டிபிள் ஸ்பியர் சுனாமி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. பங்க் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டீல் சேர் எடுத்துட்டு விஷன் எடுக்கலான்னு வராரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ அப் பண்ணுறாரு. லோகன் பால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, பிரேசிங் நக்கிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷன் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் ஷாக்கிங்லி பங்கை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுறாரு. பங்க் அட்டாக் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆயிருது. ஸோ இந்த எண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா விஷனில் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு சில டீசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீஸ் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் நம்மளுடைய 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஷினேஷன் லீடர் ஜான்சனா ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ பெஸ்டனில் நடக்க போகிற அப்கமிங் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரூசோ வர்சஸ் டேமியன் பிஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ ஜான்சினாவோட அந்த டோர்னமெண்ட் இருக்குல்ல, ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஃபர்ஸ்ட் ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாக்கமுரா வர்சஸ் ஷேமஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ ஸ்டெஃப்னி வாகர் அவங்களுடைய விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நம்மளுடைய ரெக்வல் ராட்ரிகஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளேர் அலெக்சா பிளிஸ் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய கபுக்கி வாரியர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அப்கமிங் ராவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணி
பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.